காத்து கிடைக்குது, இந்த அளவுக்கு கிடைக்குது. ஆனா மக்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கா? எல்லாரும் குற்றாலத்தை சொல்லி ஏமாத்திக்கிட்டு போக கூடாது. இங்க இருக்கிற மக்களுக்கு நல்லது கிடைக்குதாங்கிறதா என்னுடைய கேள்வி. மக்களை தயவு செய்து, ஏன்னா இப்ப வந்த ரோடு எங்க நான் படிச்ச விக்ரமசிங்கபுரத்துல இருந்து இது வரைக்கும் வந்தேன், ரொம்ப மோசமாக. சரி, அந்த ரோடு ஹைவே, இந்த இணைப்பு ரோடும் அங்க ஒரு அதுல பாத்தீங்கன்னா இந்த இணைப்பு ரோடு எங்கனாலும் போகலாம், எங்கனாலும் வரலாம். தென்காசியிலிருந்து சுரண்டைக்கும் போகலாம், இல்லை குற்றாலம் போகலாம், எங்கனாலும். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். தூங்குறவங்க போனால் ஜங்கு ஜங்கு தூங்கினா கூட குளிக்க போனால தூக்கம் தான் வருதுன்னா தூங்குனா தப்பு கிடையாது. தூக்கம் வர அளவுக்கு மாறி அந்த அளவுக்கு ரோடு இருக்கு மக்களே. அதே மாதிரிதான் எங்க போனா ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா அந்த மழைய தண்ணி போறது கூட வாய்க்கால் கிடையாது. எல்லாம் வாய்க்கால் இல்லை, ஒண்ணும் இல்லை, என்னடா பண்றது அப்படின்னு பேசுவாங்க. நான் கேட்கறது ஒரே கேள்வி, சுதந்திரம் அடைந்து 60 வருஷமாச்சு, இன்னும் வாய்க்கால் அப்படியே தான் இருக்கு. ஏற்கனவே ஓட்டு போட வந்தா நாங்க 24 மணி தண்ணி கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுப்போம். ஏன் நாங்க டாக்டர் தரோம், இன்னும் மரத்தடிக்கிற பள்ளிக்கூடம் நடக்குது, அதை எப்பயே நிறுத்த போறீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா சொல்றாங்க முதல் ஆரம்ப பாடத்தை கட்டாய கல்வி ஆக்கணும், அதை சொல்றார் மன்மோகன் சிங் சொல்றார். அது நடைமுறைப்படுத்த இன்னும் 10 வருஷம் ஆகும். பார்த்துங்க எத்தனை 10 வருஷம் ஆகும். இப்பயே சுதந்திரம் அடைஞ்சு 63 வருஷம் ஆச்சு. இன்னும் கல்வியை கட்டாயமாக்குறதுக்கு 10 வருஷம் ஆகும்னு இவர் என்ன பண்ணுறார்? இன்னும் யார் வறுமை கோட்டுக்கு கீழே அப்படிங்கிற கணக்கே எடுக்கல. மாண்டேசிங் வேலை 26 ரூபாயா 32 ரூபாயா? ஆனா 35 கிலோ அரிசி தராங்க. யாருக்கு தர? அரசியல்வாதிகள் கொள்ளையடிச்சுக்கிட்டு போறாங்க, இல்ல சொல்றவங்க கொள்ளையடிச்சுட்டு போறாங்க. உண்மையான ஏழைகளுக்கு அரிசி அதைத்தான் நீங்க சிந்திக்கணும். சொல்லுவாங்க உங்களை சட்டம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதைத்தான் சொல்றேன் மக்களே, நீங்க திரும்ப திரும்ப வர 60 வருஷமா வர ஓட்டு கேட்கறீங்க. இதே வேலை எங்களுக்கு என்ன அப்படின்னா, ஆக நீங்க பொதுமக்கள் கையை கண்டு இந்த அதிகாரி சரியில் வரக்கூடாது, வெளியே போச்சு, தயவுசெய்து இருந்தா ஓட்டே போடும். இந்த அரசியல் அதிக லஞ்சம் வாங்கினாங்க, ஓட்டே போடும். போ சொல்லு.